வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபாஸ்ட்ராக் நீட் லெவலில் ஜேஇ மெயின் லெவலில் ஃபாஸ்ட்ராக் அந்த சீரீஸ் நம்ம இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஈக்லிபிரியம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்லிபிரியம் அப்படின்ட்டு ஒரு லெசன் ஒரு யூனிட் இருக்கும். அதில் ரெண்டு பார்ட் நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று கெமிக்கல் ஈக்லிபிரியம், இன்னொன்று அயானிக் ஈக்லிபிரியம். சரியா? இன்றைக்கி கிளாஸில் இப்போ நம்ம கெமிக்கல் ஈக்லிபிரியம் இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக் ஆர் லெசன் ஃபார் நீட்டு ஜெய் மெயின் லெவல் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இந்த டாப்பிக்கில், இந்த கெமிக்கல் ஈக்லிபிரியத்தில் நம்ம ஹாட் டாபிக்ஸாக என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டாபிக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், law of chemical equilibrium, law of mass action and law of chemical equilibrium. இது ஒரு டாபிக், இது ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப், அடுத்து ஒன்று வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இது ஒன்று பார்க்க போகிறோம். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இதை பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஹாட் டாபிக் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஈக்லிபிரியம். அதில் மெயினாக Le-chatelier பிரின்சிபிளை பேஸ் பண்ணி அந்த டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். ஹாட் டாப்பிக்காக Le-chatelier பிரின்சிபிள். ஸோ தீஸ் ஆர் தி ஹாட் டாபிக்ஸ் we are going to focus in this class. Okay, shall we focus? Yes. Okay, so first one is law of mass action and law of chemical equilibrium. அதை பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகேவா? ரைட். So let us enter into this topic, law of mass action. So chemical equilibrium deals about what? Reversible reactions. Reversible reactions are the reactions in which there are two types of opposing reactions. The one is forward, another one is backward. Okay, so reversible reaction. I am taking one example. AA plus BB gives XCYD. Let us see. Okay, in the reaction நம்ம பார்த்தீங்கன்னா this is forward reaction and this is backward reaction. Let these are reactants. Let this be reactants and let this be products. இது reactant-ஆக இருக்கும், இது product-ஆக இருக்கும். இதில் இது ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட்டு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. அப்போ பேக்வர்ட் ரியாக்ஷன் ஆர் ரிவர்ஸ் ரியாக்ஷனில் ப்ராடக்ட்டு திரும்ப ரியாக்டன்ட்டை ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? ரேட் ஒரு கிராஃப் ஒன்று பிளாட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். ஸோ ப்ராக்ரஸ் ஆஃப் த ரியாக்ஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை டைம் எடுத்துக்கலாம். டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷனில் ரியாக்டன்ஸு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது. ப்ராடக்ட்டு சைமல்டேனியஸ்லி அட் தி சேம் டைம் ரியாக்ட் பண்ணி ரியாக்டன்ட்டை ஃபார்ம் பண்ணிடுது. நான் எல்லாமே டைரெக்டாக கான்செப்டில் நுழைஞ்சிடுறேன். சரியா? இதுக்கு முன்னாடி நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். நம்ம இது ஹாட் டாபிக்ஸை ரொம்ப சூடாக கான்செப்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்தடுத்து மூவ் பண்ண போகிறோம். சரி, லேட்டர் கிளாஸஸ் இல்லாமல் திரும்ப இதை நம்ம டீப்பாக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஐ வெல்கம் யூ ஆல். ஏஏஏ கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஹியர் ரேட்டு டைம் ஆக பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து தட் இஸ் ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் ரியாக்டன்ட்டு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுதா? சரியா? அப்போ டைம் ஆக ரியாக்டன்ட்டோட குவான்டிட்டி குறைய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படியே குறைஞ்சிட்டே வரும். சைமல்டேனியஸ்லி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆன ப்ராடக்ட் சும்மா இல்லாமல் என்ன பண்ணோம்? திரும்ப ரியாக்டன்ட்டை ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ ஃபார்வேர்டில் ரியாக்டன்ட்டு ப்ராடக்டை ஃபார்ம் பண்ணுது, பேக்வேர்டில் ப்ராடக்ட் திரும்ப என்ன ஃபார்ம் பண்ணிடுது? ரியாக்டன்ட்டை ஃபார்ம் பண்ணிடுது. அப்போ பேக்வேர்டில் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக அப்போ என்ன ஆகும்? ரியாக்டன்ட் ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்பீடும் அதிகமாகும். அப்போ ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷன் சைமல்டேனியஸாக என்ன ஆகுது? அதிகமாகிட்டே வருது. ஆரம்பத்தில் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கவே நடக்காது. ஸோ 0.
சரியா? ஸோ டைம் ஆக ஆக அதனுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ ரெண்டுமே ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிக்கும். சரியா? இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி அது ஒரு ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக இருந்தது. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது இட் ஹேஸ் அட்டைன்டு ஈக்லிபிரியம் கண்டிஷன். இட் ஹேஸ் அட்டைன்டு வாட்? ஈக்லிபிரியம் கண்டிஷன். ஈக்லிபிரியம் கண்டிஷனுக்கும் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அந்த கண்டிஷனுக்கும் என்ன வித்தியாசம்? இது ஈக்லிபிரியம் கண்டிஷன், அதுக்கு முன்னாடி இது ரிவர்சிபிள். ஈக்லிபிரியத்துலேயும் அது ரிவர்சிபிளாக தான் இருக்குது. ஆனாலும் நாம் இப்போ சொல்கிறது அது என்னது? ஈக்லிபிரியம் கண்டிஷன் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அப்போ என்னது? அப்பயும் அப்பயும் ரிவர்சிபிளாக தான் இருக்குது. ஆனால் அப்போ அது நான் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. நான் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்குது. அப்போ நான் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் ரேட் ஆஃப் தி ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் தி ரிவர்ஸ் ரியாக்ஷனும் ஈக்குவலாக இருக்காது. At equilibrium, rate of the forward reaction is always equal to rate of the reverse reaction or backward reaction. சரியா? அப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கிராஃபில் ஒரு கோடு மட்டும் தான் தெரியுது. ஆனால் உண்மையிலே பார்த்தா ஃபார்வர்ட் பேக்வேர்ட் மாறி 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 கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு அமைதியாக இருக்கும். சில பேர் பார்த்தா அமைதியாக இருப்பானுங்க, ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் பண்ணிட்டே இருப்பானுங்க. சரி, அந்த மாதிரி பர்சன் என்ன சொல்லலாம்? சார் இஸ் எ டைனமிக் பர்சன். பார்த்தா ஒன்றும் தெரியாதுங்க சார், ஆனால் ஒர்க்கில் செம்ம கில்லிங் சார் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஈக்லிபிரியத்தை இப்போ என்ன சொல்லலாம்னா டைனமிக். நவ் திஸ் இஸ் செட் டு பி டைனமிக். நவ் ஈக்லிபிரியம் இஸ் செட் டு பி டைனமிக். Why it is dynamic? ஏன்னா at equilibrium both forward and backward takes place simultaneously, endlessly, at or with equal rates. With equal rates என்ன meaning? RF is equal to RR. Rate of the forward reaction is equal to rate of the reverse reaction. அதான் விஷயம். சரியா? ஓகே, ரைட். இப்போ ஈக்லிபிரியத்துக்கு நம்ம இதான் ஈக்லிபிரியம். இதுக்கு நம்ம லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனை அப்ளை பண்ணலாம். எல்லாமே நீங்கள் பேசிக்காக பொருளுக்கு இதில் ஐடியா இருக்கும். நான் டைரெக்டாகவே நல்லா நுழையிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா பின்னாடி நம்ம லேட்டர் கிளாஸஸ் எடுக்க போகிறோம். அப்போ நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். சரியா? ஸோ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் வாஸ் கிவன் பை குல்பெர்க் அண்ட் வாட்ச். இந்த லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரியாக்ஷனுடைய ரேட், அது பர்டிகுலராக ஈக்லிபிரியத்துக்கு there are two opposing reactions. The one is forward, another is what? Backward. So rate of the forward reaction is directly proportional to the concentration of reactants present in the forward reaction. With each concentration is raised to the power which is equal to stoichiometric moles. பாருங்க, rate of the forward reaction is directly proportional to concentration of reactants. What are the reactants here? A and B. A வந்து how many stoichiometric moles இருக்குது? ஸ்மால் a. அது ஸ்மால் ஏவை பவரில் ரைஸ் பண்ணுறோம். அதே மாதிரி கேபிட்டல் B இதுங்கிறது ஒன் மோர் ரியாக்டன்ட்டு. அது எவ்வளோ மோல்ஸ் இருக்குது? ஸ்டாக்கியோமெட்ரிக் மோல்ஸ் ஸ்மால் b அளவுக்கு இருக்குது. அந்த ஸ்மால் b-யை பவரில் ரைஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதான் வந்து லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன். இதே லா ஆஃப் மாஸ் ஆக்ஷனை பேக்வர்ட் ரியாக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாமா? ஆர் ரிவர்ஸ் ரியாக்ஷனுக்கு RR. The rate of the reverse reaction is now also directly proportional to the concentration of reactants in the backward. Reactants in the backward C and D, with each concentration term, that is concentration of reactant term is raised to power which is equal to stoichiometric moles. C உடைய number of stoichiometric moles small x, D வந்து என்னப்பா small y. This is according to what? Law of mass action. ஓகேவா? இந்த directly proportional cancel பண்ணுறதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் போடலாம். that is the rate constant or velocity constant of the forward reaction. அதே மாதிரி rate constant or velocity constant of the reverse reaction. ரெண்டுக்குமே நம்ம directly proportional cancel பண்ணி போட்டுறோம். இப்போ தான் பார்த்தோம் at equilibrium rate of the forward reaction is equal to rate of the reverse reaction because equilibrium is said to be dynamic. அப்போ ரெண்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? KF by KR is equal to, okay, so this by this at equilibrium. ஓகேவா? ஸோ ஈக்குவல் பண்ணி எழுதிடலாமா? ஓகே, ஸோ KF A power A B power B that is equal to KR C power X D power Y. எழுதலாமா? அப்போ KF by KR, KF by KR கன்வென்ஷனல் நம்ம KF by KR தான் போடுவோம். ஸோ KF by KR is equal to C power X D power Y divided by concentration of A power A B power B. ஓகேவா? ஸோ KFங்கிறது ஃபார்வர்டுடைய ரேட் கான்ஸ்டன்ட், KRங்கிறது பேக்வர்டுடைய ரேட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட் இஸ் ஒன் மோர் கான்ஸ்டன்ட். தட் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு
equilibrium constant Kc. Okay, what is Kc? Kc is the equilibrium constant with respect to in terms of molar concentration. K and subscript C போட்டுக்கிறோம். Why C? Because Kc is based on molar concentration of the products and reactants. Define Kc. Kc is the equilibrium constant and it is defined as it is the ratio to the product of multiplication product of molar concentration of products. மேல CD என்னப்பா? Products. So it is the ratio to the product of molar concentration of product to the product of molar concentration of reactants with each concentration of reactants and products is raised to certain powers which is equal to stoichiometric moles. அதாவது இந்த மேலே டிவைட் பை கீழே இருக்கு இல்லையா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் அப்படின்னு வேர்ட்ஸ் சொன்னீங்கன்னா தட் இஸ் தி டெஃபினேஷன் ஆஃப் கேசி. அப்போ கேசி வேணும் அப்படின்னா மேலே ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், டிவைட் பை கீழே என்ன இருக்கணும், ரியாக்டன்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஈச் கான்சன்ட்ரேஷனோட பவரில் என்ன போட்டுக்கணும், ஸ்டாய்கியோமெட்ரிக் மோல்ஸை ஈக்குவேஷனை பார்த்து காப்பி அடித்து அப்படியே போட்டுக்கணும். அதான் விஷயம். ஓகேவா? அப்போ கேசிக்கு இன்னொரு ஃபார்முலாவோட இருக்குது. கேசி இஸ் ஈக்குவல் டு ரேட் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு கேசி கேட்கலாம் சம்மில். அப்போ கேசி இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் பை கேஆர். கேசி இஸ் ஈக்குவல் டு திஸ், அப்புறம் கேசி இஸ் ஈக்குவல் டு திஸ். நீங்கள் ரெண்டு விதமாக இதை ஃபார்முலாவை டீல் பண்ணிக்கணும். ஓகேவா? ரைட். பட் மோஸ்ட் ஆஃப் த ஈக்லிபிரியம் ரியாக்ஷனில் நமக்கு கேசியஸ் ரியாக்டன்ஸ் கேசியஸ் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ கேசியஸாக இருக்கிறப்ப நமக்கு மோலார் கான்சன்ட்ரேஷன் டேர்மை விட ப்ரெஷர் தான். கேஸுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு டேர்ம் இருக்குது, ப்ரெஷர். அப்போ ப்ரெஷரை பேஸ் பண்ணி சொல்கிறது தானே கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும். அப்போ கேசி ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி கேபி அப்படின்னு இன்னொரு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கேசியில் சி ஃபார் கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் மோலார் கான்சன்ட்ரேஷன். கேபியில் பி ஃபார் ஸ்மால் பி ஃபார் பார்ஷியல் ப்ரெஷர், ஸ்மால் பி ஃபார் பார்ஷியல் ப்ரெஷர். ஓகேவா? அப்போ கேசி எழுதுன மாதிரி கேபி எழுது இல்லாமல் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சி பவர் எக்ஸ் இன்ட்டு பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் D power y divided by partial pressure of A power A into partial pressure of B power B. அவ்வளோதான். ஸோ கேசி எழுத முடியும், கேபி எழுத முடியும். முடிஞ்சதா? பார்ஷியல் ப்ரெஷர்னா என்னங்க சார் அப்படின்னா, பார்ஷியல் ப்ரெஷர் ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா, மோல் ஃப்ராக்ஷன் into total pressure, capital P. Mole fraction is nothing but individual number of moles divided by total number of moles. Individual number of moles divided by total number of moles into capital P. அப்படின்னு போட்டு வேண்டியதான். அப்போ ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு கேசி கேபி எழுத சொன்னால் எழுதிடலாமா? ஓகேவா? ரைட். O2 3O2 reversibly gives 2O3. இந்த ரியாக்ஷனுக்கு கேசி என்ன வரும், கேபி என்ன வரும் எழுதலாமா? கேசி ப்ராடக்ட் எதுங்க, O3 கான்சன்ட்ரேஷன் பவர் 2 டிவைடட் பை O2 கான்சன்ட்ரேஷன் பவர் 3. அவ்வளோதான். இதில் கேபி என்ன வரும், partial pressure of O3 power 2 divided by partial pressure of O2 power 3. அவ்வளோதான். ஓகேவா? இந்த ரியாக்ஷனுக்கு என்ன வரும், இதான் கேசி. அதே ரியாக்ஷன் கேபி என்ன வரும், இதான் கேபி. அப்போ எனி ரியாக்ஷன் கொடுத்தாலுமே நம்ம கேசி கேபி எழுத முடியுமா? முடியும். ஓகேவா? அப்போ இப்போ நம்ம முதல்ல லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் சொன்னோன்னா, அதுக்கப்புறமா கேசிக்கு ஒரு டெஃபினேஷன் சொன்னோம் இல்லையா, அதுதான் என்னது, லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம். கேஸோட டெஃபினேஷன் என்னப்பா, லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம். ஓகேவா? ரைட். அப்போ there are two types of equilibrium constants. There are two types of equilibrium constants. The one is Kp and another one is Kc. ஓகேவா? Kp is based on partial pressure and Kc is based on molar concentration of the reactants and the products. ஓகேவா? What is the relation between Kp and Kc? Relation between Kp and Kc அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரியாக்ஷனை எழுதி ஒரு ஈக்லிபிரியத்தை எழுதி அதில் கேசி கேபி எழுதி ரெண்டுக்குள்ள ரிலேஷன் டெரிவ் பண்ணுறது ஒரு நீங்கள் 12th ஒரு 5 மார்க் கொஸ்டின் லெவலில் படிச்சிருப்பீங்க. அதை நான் இங்கே டீச் பண்ணி நேரத்தை வீணாக்க விரும்பல. டைரெக்டாகவே அந்த ஃபார்முலா எழுதிடுறேன், ரெண்டுக்குள்ள ரிலேஷன் எழுதிடுறேன். கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. ஆர்டி பவர் டெல்டா என்ஜி. ஓகே.
இதில் டெல்டா என்ஜின்னா என்னங்க சார் அப்படின்னா, டெல்டானா டிஃபரன்ஸு, என் ஃபார் நம்பர் ஆஃப் மோல்ஸு, ஜி ஃபார் கேஸஸ். ஓகேவா? அப்போ டிஃப்ரென்ஸ்னாலே ஃபைனல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் மைனஸ் இனிஷியல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஃபைனல் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னால் யார்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ரியாக்டன்ஸ். எல்லாமே கேஸாக தான் இருக்கணும். சாலிடோ லிக்விடோ வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. தட் இஸ் டெல்டா என். டெல்டா என் ஜீனே போட்டுக்கலாம். ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டீங்கிறது எந்த டெம்பரேச்சரில் அந்த ஈக்லிபிரியம் ஆப்ரேட் ஆகுதோ அந்த டெம்பரேச்சர். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்ட் கேசி. ஓகேவா? இப்போ இதில் நமக்கு டெல்டா என்ஜி if delta ng is equal to 0, delta ng is positive, delta ng is negative. இந்த மூணு கண்டிஷன் பார்க்கலாம். if delta ng is 0 னா anything for 0 னா 1. அப்போ kp is equal to kc. then kp is equal to kc. if delta ng is positive, என்ன ஆகும்? இது பாசிட்டிவ் ஆகிடும். ஓகேவா? ஓகே. அப்போ இது பாசிட்டிவ்னு டவுன் ஃபுல்லாக ஒரு பாசிட்டிவ். இது எந்த பக்கம் வந்தீங்கன்னா கேபி பை சம்திங் இஸ் ஈக்குவல் டு வாட்? கேசி. அப்போ கேபி இஸ் கிரேட்டர் தென் கேசி. கேபி இஸ் கிரேட்டர் தென் கேசி. இப்போ டெல்டா என்ஜி இஸ் பாசிட்டிவ். ஆப்போசிட்டாக டெல்டா என்ஜி நெகட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும்? இதுவே டிவைடில் வந்துடும். இந்த பக்கம் வந்து மல்டிபிளில் வந்துடும். மைனஸ் போட்டிங்கன்னா -1 அப்படி இருக்குன்னா இங்கே டிவைடில் எழுதலாம். இந்த பக்கம் வந்து என்ன ஆகிடுது? மல்டிபிளிகேஷன் இந்த பக்கம் வந்துடும். அப்போ கேசி தான் ப்ளஸ்ஸு. ஸோ கேசி இஸ் கிரேட்டர் தென் கேபி or kp is less than kc அப்படின்னு எழுதலாம். சரியா? எக்ஸாம்பிள்ஸ் கேட்டாலும் எழுதலாம். kp is equal to kc அப்படின்னா h2 gas plus i2 gas reversibly gives 2hi. இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா டெல்டா ng is equal to 0. எப்படி? 2 minus 2 that is equal to 0. அப்போ இந்த ரியாக்ஷனுக்கு kp is equal to kc. இந்த ரியாக்ஷனில் kpயோட வேல்யூ 10னா kcயோட வேல்யூவும் 10 தான். ஓகேவா? ஓகே, ரைட். அதே மாதிரி கேபி இஸ் கிரேட்டர் தென் கேசி இஃப் டெல்டா என்ஜி இஸ் பாசிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஎல் பை ரிவர்சிபிளி கிவ்ஸ் PCl3 plus Cl2 ஆல் ஆர் கேசஸ். இந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு 2 minus 1 that is equal to 1 plus 1. அப்போ இந்த மாதிரி பாசிட்டிவாக டெல்டா என்ஜி வேல்யூ இருந்தால் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்க்கு எல்லாமே கேபி இஸ் கிரேட்டர் தென் கேசி. அது டெல்டா என்ஜி நெகட்டிவாக இருந்தால் கேபி இஸ் லெஸ் தென் கேசி. ஃபார் எக்ஸாம்பிள் N2 plus 3H2 gases, all our gases gives 2NH3. இந்த ரியாக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா NG is equal to ப்ராடக்ட் எத்தனை? 2. டோட்டல் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் எத்தனை? 4. 2 minus 4 என்னப்பா? -2. ஓகேவா? அப்போ கேபி கேசி உடைய ரிலேஷன் நமக்கு தெரியணும். டெல்டா என்ஜி வச்சு எப்படி அது வேரி ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? ரைட். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. ஸோ கேபி கேஸ் ரிலேஷன் வச்சுக்கிட்டீங்க, இதை நீங்கள் எழுத தெரியணும். ஓகேவா? ரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த ரியாக்ஷன் கொடுத்தாலுமே கேசி அண்ட் கேபி லா ஆஃப் கெமிக்கல் ஈக்குவிலிபிரியத்தை பேஸ் பண்ணி கேபி அண்ட் கேசி நமக்கு எழுத முடியும். ஓகேவா? ரைட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் H2 plus I2 reversibly gives 2Hi. all are gases. இதுக்கு கேசி என்ன வரும்? Hi power 2 divided by H2 into I2. இதுக்கு KP என்ன வரும்? KP is equal to partial pressure of Hi power 2 divided by partial pressure of H2 into partial pressure of I2. சரியா? இப்போ இந்த கேஸுக்கு யூனிட் ஆஃப் KC எப்படி இருக்கும்? இந்த கேஸுக்கு யூனிட் ஆஃப் KP எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி இன்னொரு ரியாக்ஷன் எழுதுறேன். PCl5 reversibly gives PCl3 plus Cl2. இதுக்கு KC என்ன எழுதுவீங்க? PCl3 concentration into Cl2 concentration divided by PCl5 concentration. So KP என்ன எழுதுவீங்க? KP is equal to partial pressure of PCl3 into partial pressure of Cl2 by partial pressure of PCl5. ஓகேவா? இதுக்கு பாருங்களேன், KP ப்ரெஷர்னால யூனிட் என்னது? ATM. ஸோ ATM ஸ்கொயர் பை ATM இன்ட்டு ATM ஸ்கொயர் ATM எல்லாம் கேன்சல். ஸோ கேபிக்கு இங்கே நோ யூனிட். இங்கே அதே மாதிரி கான்சன்ட்ரேஷன் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர், மேலேயும் கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர். ஸோ யூனிட் எல்லாம் கேன்சல். இங்கே என்னப்போ நோ யூனிட். ஸோ யூனிட் ஆஃப் கேசி, யூனிட் ஆஃப் கேபி. கேசி கேபிக்கு யூனிட் இருக்குமா? கண்டிப்பாக யூனிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிற தோணுது. அவசரப்படாதீங்க.
சரியா சார்? கேசிகேபி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் தானேங்க சார், கான்ஸ்டன்ட்னா யூனிட் இல்லைங்க சார் அப்படின்னு தப்பாக முடிவுக்கு வந்துடாதீங்க. இதை பாருங்கள், இங்கே கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் மேலே, கீழே கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு, நோ யூனிட். இங்கே அப்படியா? கீழே ஒரு கான்சன்ட்ரேஷன் தான், மேலே ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு கான்சன்ட்ரேஷன் ஒன்று கேன்சல் ஆகும், இன்னொரு கான்சன்ட்ரேஷன் ரிமைனிங் இருக்குல்ல. அப்போ ஒரு கான்சன்ட்ரேஷனோட யூனிட் என்ன வரும்? மோல் லிட்டர் இன்வர்ஸ் ஆர் மோல் டெசிமீட்டர் பவர் -3. அதே மாதிரி இங்கே ஏடிஎம் இன்ட்டு ஏடிஎம் பை ஏடிஎம், ஒரு ஏடிஎம் கேன்சல், இன்னொரு ஏடிஎம் இருக்கும்ல மேலே. அப்போ இங்கே யூனிட் வந்திருக்கு சரியா சார்? அப்போ என்னங்க சார் சொல்கிறீங்க அப்படின்னா, யூனிட் ஆஃப் கேசி, யூனிட் ஆஃப் கேபி, இந்த ரெண்டுமே யூனிட்டே ஃபிக்ஸ்டாக இருக்காது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஈக்லிபிரியம். Okay, it depends on the stoichiometric moles of the reactants and the products present in the equilibrium. Unit of Kc is equal to unit of concentration, that is mole liter inverse power delta Ng. Unit of Kp is equal to atmospheric pressure power delta Ng. Okay, so mole liter inverse or mole decimeter power -3. 1 liter is equal to 1 decimeter cube. Or liter inverse is equal to decimeter power -3. So power delta Ng. So unit of Kp, Kc ஒரு ஃபார்முலா மைண்டில் வைக்கணும். ஓகே ரைட்? ஓகே, இதுவே கொஸ்டினாக கூட உனக்கு வந்துடலாம். ஓகேவா? ரைட். ஸோ லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன், லா ஆஃப் கெமிக்கல் ஈக்லிபிரியம், இதில் நம்ம இந்த விஷயங்களை இப்போ பார்த்துருக்கோம். ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹாட் டாபிக் ஓவர். So the next hot topic we are going to see is characteristics of equilibrium constant. Characteristics of equilibrium constant. Equilibrium constant-க்குன்னு சில characteristics இருக்கு, உங்களுக்குன்னு சில கேரக்டர் இருக்குல்ல. அதே மாதிரி equilibrium constant, equilibriumத்திலே some characters இருக்கு. நம்ம இந்த டீட்டெயிலாக லேட்டர் கிளாஸஸில் பார்த்துலாம். இப்போ ஹாட் டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். Now we are seeing just about the characteristics of equilibrium constant. Kp, Kc இருக்குல்ல, அதுக்குன்னு சில characteristics, அது எப்படி இருக்கும், அதோட வேல்யூஸ் எல்லாம் எப்படி மாறும், அது பார்த்தீங்கன்னா value of Kp or Kc, that is equilibrium constant, நான் Kc எடுத்துக்கிறேன், depends only on temperature. டெம்பரேச்சரை பொறுத்து மட்டும்தான் அதோட வேல்யூ மாறும். கான்சன்ட்ரேஷனை பொறுத்தோ, இப்போ ஒரு கொஷின் வருது, கம்மிங் இயர் கொஷின், இந்த வருஷம் ஜெய் முடிஞ்சா, ஸோ நீட்டில் கேட்குறான்னு வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, சரியா? ஆப்ஷன் ஏ கான்சன்ட்ரேஷன், ஆப்ஷன் பி ப்ரெஷர், ஓகே, ஆப்ஷன் சி கேட்டலிஸ்ட், ஓகே, ஆப்ஷன் டி டெம்பரேச்சர், The question is, which among the following affects the value of equilibrium constant? அப்படின்னு கேட்டாங்கன்னா the answer is option D, temperature. Temperature is the only villain to equilibrium constant value. Temperature is the only villain to equilibrium constant value. Equilibrium constant value அழிக்கிற இல்லை அதை பாதிக்கிற ஒரு காரணி, ஒரு ஃபேக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஈக்குவல் கான்ஸ்டன்ட் வேல்யூ கான்சன்ட்ரேஷன் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகாது, ப்ரெஷர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் ஆகாது, கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணாலும் சேஞ்ச் ஆகாது. ஒரு ஈக்குலிபிரியமே கேட்டலிஸ்டால் எந்த ஒரு பாதிப்பும் அடையாது. கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுன்னா அந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஏர்லியராக அட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுமே தவிர ஈக்குலிபிரியத்தை டிஸ்டர்பும் பண்ணாது, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூஸையும் அஃபெக்டும் பண்ணாது. தட் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் எ கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட் சமகத்து இல்லையா? ரைட். ஸோ கேட்டலிஸ்ட், அதே மாதிரி inert gas, catalyst and inert gas, சரியா, do not affect the value of equilibrium constant. Okay, right? Okay. Next, if the equilibrium is divided, அதுக்கு முன்னாடி இது எழுதலாம். If the equilibrium is reversed, then the equilibrium constant value will become reciprocal.
ஒரு ஈக்குவலிபிரியத்தை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி எழுதினீங்கன்னா அந்த ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் H2 + I2 ரிவர்சிபிளி gives 2HI. எல்லாமே கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இதனோட கேஸோட வேல்யூ 10. இப்போ அதே 2HI ரிவர்சிபிளி gives H2 + I2. இந்த ரியாக்ஷனுக்கு இதுவும் கேஸஸ் தான். கேசி டேஷ் வச்சுக்கலாம். கேசி டேஷோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா இது ஹெச்ஐடைய ஃபார்மேஷன், இது ஹெச்ஐடைய டிசோசியேஷன். இது ஃபார்மேஷன் ஈக்லிபிரியம், இது டிசோசியேஷன் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியத்தை ரிவர்ஸ் பண்ணி எழுதியிருக்கோம், அவ்வளோதான். இது 10ன்னா இதுவும் அதே 10 இருக்குமா? இல்லை, 1/10. If the equilibrium is reversed, then the equilibrium constant value will become reciprocal. தலைகீழ் ஆகிடும், அதான் விஷயம். சரியா? ரைட். இன்னொரு characteristic of equilibrium. If the equilibrium is multiplied by 2, if the equilibrium is multiplied by 2, then the equilibrium constant, value will be squared. Multiplied by 2 அப்படின்னா squared. For reversed-னா reciprocal ஆகும், multiplied by 2னா square ஆகும். அடிச்சிட்டா multiplied by 2னா என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆகும். multiplied by 2னா ஸ்கொயர் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதே ரியாக்ஷனை எடுத்துக்கிறேன். இப்போ இதை multiplied by 2, அதாவது H2 + I2 gives 2HI. சரியா? இப்போ 2H2 + 2I2 ரிவர்சிபிளி gives 4HI அப்படின்னா இப்போ KC டேஷ் என்ன வரும்? என்ன பண்ணியிருக்கேன்? ஆல்ரெடி இருந்த ஈக்லிபிரியத்தை 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். இஃப் த ஈக்லிபிரியம் இஸ் மல்டிப்ளைட் பை 2, தென் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன ஆகும்? ஸ்கொயர் ஆகும். அப்போ 10 ஸ்கொயர் ஆகும். ஸோ 100. நவ் த வேல்யூ ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் 100. ஓகேவா? நீங்கள் அப்ளை பண்ணி எழுதி பார்த்தாலும் தெரியும். அதுக்கு கேசியோட ஃபார்முலா எழுதி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரியா? ஓகே. ஸோ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கான்செப்ட் தான். ஓகே. அதே மாதிரி இஃப் த ஈக்லிபிரியம் இஸ் டிவைடட் பை 2, if the equilibrium is divided by 2, then the equilibrium constant will become square root. பாருங்க, divided by 2னா என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட் ஆயிடும். ஓகே, ரைட். ஓகே, இப்போ இந்த ரியாக்ஷனுக்கு ஈக்லிபிரியம் வேல்யூ KC is equal to 25 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நான் டிவைடட் பை 2, half H2 plus half I2 reversibly gives HI, all are gases. அப்படின்னா இதுக்கு KC dash வேல்யூ என்ன வரும்? அதான் கொஸ்டின். என்ன பண்ணியிருக்கேன்? ஈக்லிபிரியத்தை 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி reactant and products are divided by 2. Now what will happen to equilibrium constant? If it is divided by 2, then the equilibrium constant value will become square root. அப்போ KC dash is equal to square root of KC. So square root of 25, that is equal to 5. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, ரைட். ஓகே, வேற என்ன பாயிண்ட் இருக்கு அப்படின்னா, if the equilibrium is written in multiple steps or two steps, then the equilibrium constant of the main step is equal to the product of equilibrium constant of and the step reactions. அப்படி எழுதிடலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் I take one example. அதுக்கு எக்ஸாம்பிள் N2 plus O2 gives NO2. N2 plus O2 gives NO2. இதுக்கு ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ K அப்படின்னு வச்சுக்கிறேன். இதை நான் இப்போ பிரித்து எழுதுறேன். ஸ்டெப் 1, அப்புறம் ஸ்டெப் 2, அப்புறம் ஸ்டெப் 2. ஸ்டெப் 1ல் என்ன எழுதுறேன்? N2 plus O2 gives reversibly, இல்லையா? reversibly. N2 plus O2 gives 2NO. இந்த ரியாக்ஷனுக்கு K1, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் K1. ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா அந்த NO 2NO plus O2 gives
plus O2 gives NO2 2NO2. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம், இதுவும் ஈக்லிபிரியம் K2 ஈக்குவல் கான்ஸ்டன்ட் வேல்யூ இஸ் K2. இதுக்கு K, இதுக்கு K1, இது K2. ஸோ நெட்டாக பார்த்தீங்கன்னா N2 O2 ரியாக்ட் பண்ணி NO2 ஃபார்ம் பண்ணது அதான் ஈக்லிபிரியம். அதில் ரியாக்ஷன் அது எப்படி மெக்கானிசம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா N2 O2 ரியாக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு NO ஃபார்ம் ஆகி அந்த NO கூட திரும்ப O2 ரியாக்ட் பண்ணி NO2 ஃபார்ம் ஆகுது. 2 ஸ்டெப்பை பிரித்து காட்டியிருக்கும், பிரித்து எழுதியிருக்கும். சரியா? அப்போ மெயின் ரியாக்ஷன் அதனுடைய ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ K இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் தி equilibrium constant of the step reactions. What are the step reactions? This and this, step 1 and step 2. இதுக்கு K1, இதுக்கு K2. அப்படிதான் விஷயம். புரியுதா என்னன்னு? ஓகே. ஸோ தீஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இதை பேஸ் பண்ணி நிச்சயமாக ஒரு கொஷின் வரும். விட்டுறாதீங்க அப்போது விட்டுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக இதை பேஸ் பண்ணி கொஷின் நிறையா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் நிறையா இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, சிம்பிளாக இருக்கும். சம்டைம்ஸ் கொஷனில் 2-3 கேரக்டர்ஸை கம்பைன் பண்ணி கேட்பாங்க. சரியா? அப்போ நீங்கள் அதுக்கு தெளிவாக இருக்கும். ஓகேவா? ரைட், ஓகே, ஃபைன். ரைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு என்ன பார்க்கலாம் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட அப்ளிகேஷன்ஸ். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் யூஸ்டு டு predict the direction of the reaction. இது ஒரு பாயிண்ட், டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன். அது ஈக்லிபிரியம் ரியாக்ஷனுடைய டைரக்ஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ண யூஸ் பண்ணும். அது எப்படி சார் ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய நான் ஈக்லிபிரியம் கண்டிஷன் சொன்னோம் இல்லையா, அந்த கண்டிஷனில் இருக்கிற ஒரு விஷயம் ரியாக்ஷன் கோஷன்ட். ஈக்லிபிரியம் கண்டிஷனில் இருக்கிற ஒரு விஷயம் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். இந்த ரியாக்ஷன் கோஷன்ட்டையும் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ரியாக்ஷனுடைய டைரக்ஷன், ஈக்லிபிரியோட டைரக்ஷனை we can predict. ஓகேவா? ஸோ இஃப் reaction quotient value is greater than Kc, then backward reaction will take place. Favor. If Q is greater than Kc, then backward reaction will be favored. If Q is less than Kc, then forward reaction is favored. இது எப்படி வருங்கிறது நம்ம லேட்டர் கிளாஸஸ் டீப்பாக பார்க்கலாம். சரியா? ஓகே. இஃப் Q இஸ் ஈக்குவல் டு Kc, then it is at equilibrium. It is in equilibrium. ஈக்லிபிரியம் கண்டிஷனில் Q என்ன ஆகிடும், Kc ஆகிடும். அதாவது Qவோட நோக்கமே டு பிகம் Kc. உங்கள் எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்குல்ல, நோக்கம் இருக்குல்ல, அதே மாதிரி Q ஒரு நோக்கம் இருக்குது. என்ன நோக்கம்னா டு பிகம் Kc. யூ வாண்ட் டு பிகம் சம்திங் இல்லை, அதே மாதிரி Q வாண்ட்ஸ் டு பிகம் வாட், Kc. Qவோட வேல்யூ Kcயோட பெருசாக இருந்துச்சுன்னா Q தேஞ்சு Kc ஆகிடும். அதுக்கு பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்கணும். Qவோட வேல்யூ Kcயை விட எப்படி இருக்குது, சின்னதாக இருக்குது அப்படின்னா Q வந்து வளர்ந்து வளர்ப்பறை Kcயாக மாறும். அதுக்கு ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கணும். 2 நடந்தால் என்ன ஆகும்னா Qவும் Kcயும் ஈக்குவல் ஆகிடும். அப்போ என்ன சொல்லுவேன் நீ, இட் இஸ் இன் ஈக்லிபிரியம் சார். சிம்பிள். ஓகே, ரைட், ஃபைன். ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் இஸ் ஆல்சோ used to predict the extent of reaction. ஒரு ரியாக்ஷனுடைய extent means what, எந்த பக்கம் அதிகமாக இருக்குது. ஈக்லிபிரியம்னால என்னது, ஃபார்வர்ட் பேக்வேர்ட் நடக்கும். அட் ஈக்லிபிரியம் கண்டிஷனில் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் சேம் ஸ்பீடில் நடக்கும். தட்ஸ் வை ஈக்லிபிரியம் இஸ் செட் டு பி டைனமிக். ஆனால் தொடர்ந்து ஓயாமல் நடந்துகிட்டே இருக்கும், முடிவே இல்லாது. ஆனாலும் ஈக்லிபிரியம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பக்கம் அதிகமாக சாஞ்சாப்பில் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் நடக்கும். அது எய்தர் டுவர்ட்ஸ் தி ரியாக்டன்ட் ஆர் டுவர்ட்ஸ் தி ப்ராடக்ட். ஏதாச்சும் ஒரு பக்கம் சாஞ்சாப்பில். எந்த பக்கம் சாஞ்சாப்பில் அதிகமாக நடக்கும் அப்படின்னா கேஸோட வேல்யூவை சொல்லு, அதை நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சரியா? கேவோட வேல்யூ, ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ சிம்பிளாக கேனே போட்டுக்கிறேன், கேசி கேபின்னு அதை சிம்பிளாக கே போட்டுக்கிறேன், இஸ் கிரேட்டர் தென் 1.
then it is mostly towards forward. அப்போ மோஸ்ட்லி டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட்னா அப்போ என்ன இருக்கும், அதில் ப்ராடக்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஃபார்வர்ட். இஃப் கேவோட வேல்யூ இஸ் லெஸ் தென் 1 தென் இட் இஸ் மோஸ்ட்லி அங்கே ரியாக்டன்ட் தான் இருக்கும். மோஸ்ட்லி அங்கே என்ன இருக்கும், ரியாக்டன்ஸ் தான் இருக்கும். சரியா? அப்போ அது என்ன மீனிங், அது பேக்வேர்டு நடக்கும், பேக்வேர்டு தான் நடக்கும், அவ்வளோதான் விஷயம். இட் இஸ் யூஸ் டு ப்ரெடிக்ட் தி எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன், எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன். சரியா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு, தேர்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஈக்குவலிட்டி கான்ஸ்டன்ட் இஸ் வாட், இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு டு ஃபைண்ட் தி equilibrium concentrations of reactants and products. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. HI ஃபார்மேஷன், PCl5 ஃபார்மேஷன், அமோனியா டீகம்போசிஷன், டிசோசியேஷன், இந்த மாதிரி நிறைய ஈக்குலிபிரியத்துக்கு, ஒவ்வொரு ஈக்குலிபிரியத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக கேசிக்கு கேபிக்கு என்ன ஃபார்முலா அட் ஈக்குலிபிரியம் கண்டிஷன் அப்படி இதை நம்ம டெரிவ் பண்ணி அந்த ஃபார்முலாவில் ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறோம். சரியா? அதன் மூலமாக நம்ம ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் இல்லை கேஸோட வேல்யூ அந்த பர்டிகுலர் ரியாக்ஷன் கண்டுபிடிக்கலாம். சரியா? ஸோ தட்ஸ் வை கேசி வச்சுக்கிட்டு நம்ம ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்கலாம், ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் வச்சுக்கிட்டு கேசி கண்டுபிடிக்கலாம். சரியா? அப்போ கேசியோட அப்ளிகேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ கேசியை வச்சுக்கிட்டு என்ன கண்டுபிடிக்கலாம், ஈக்குலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம we can find out. ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் டிஃப்ரெண்ட்டாக அந்த கேசி கேபிக்கான ஃபார்முலா இருக்குது. நம்ம அதை லேட்டர் கிளாஸஸில் டெரிவ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த பாயிண்ட்டை மட்டும் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்? ஓகே. அப்போ கியூ கேஸ் ரிலேஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ரியாக்ஷனோட எக்ஸ்டென்ட், டைரக்ஷன் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? கேஸோட வேல்யூ வச்சுக்கிட்டு எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லலாம், கியூவோட வேல்யூ வச்சுக்கிட்டு கேஸோட கம்பேர் பண்ணி டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லலாம். சரியா? இப்போ பாருங்களேன், இந்த பர்சன் கொஷின் CYQ கம்மிங் இயர் இது இப்போ ஒரு ரியாக்ஷன் H2 + I2 ரிவர்சிபிளி gives 2HI, ஆல் ஆர் கேஸஸ். இப்போ இந்த ரியாக்ஷனோட கேசி வேல்யூ 2 × 10⁻². இதே ரியாக்ஷனுக்கு கியூவோட வேல்யூ 3 × 10⁻³ அப்படின்னா இந்த ரியாக்ஷன் ஃபார்வேர்டில் நடக்குமா, பேக்வேர்டில் நடக்குமா, ஈக்குலிபிரியத்தில் இருக்குமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவேன், கியூவும் கேஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்குலிபிரியம், இது ஈக்குவலாக இல்லை. அப்போ கியூ கேஸை கம்பேர் பண்ண எது பெருசு, இது பெருசா இது பெருசா, கேசி தான் பெருசு. ஸோ கியூ இஸ் லெஸ் தென் கேசி, கியூ இஸ் லெஸ் தென் கேசி. கியூ இஸ் கிரேட்டர் தென் கேசினா பேக்வேர்ட் ரியாக்ஷன், கியூ இஸ் லெஸ் தென் கேசினா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் அப்படின்னு இப்போ தானே கான்செப்ட் சொன்னேன். பாருங்கள், ஒரு வேல்யூஸை கொடுத்துட்டு ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணி சொல்லி கேட்கும்போது நம்ம வேல்யூஸை பார்த்தோன்னே இது ஒரு சம்மு தான், ப்ராப்ளம் தான், நியூமரிக்கல் தான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கான்செப்டை பேஸ் பண்ணி இதை ஆன்சர் பண்ண வேண்டிய கொஷின். சரியா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாலே அழகாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ த லாஸ்ட் கான்செப்ட் ஆஃப் அவர் டாபிக் இஸ் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஈக்விலிபிரியம். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஈக்விலிபிரியம். ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த பிரச்சனை என்ன பண்ணுவோம் நம்ம, உங்களுக்கு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்குது, வாழ்க்கை முடியல அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, தப்பிச்சு ஓடுறோம் சார். ஐபிஎல் ராஜா விட மாட்டாங்க, பிரச்சனை விடாது. சரியா? அப்போ இப்போ ஒழிஞ்சிக்குவேன், பிரச்சனை விடாது. ஃபேஸ் பண்ணணும் சார், இதுதான் ஆன்சர். ஃபேஸ் பண்ணணும், ஃபேஸ் பண்ணி தான் அந்த பிரச்சனை வெளியே வரணும். சரியா? அதுக்கு நீ எப்படின்னா ஏதாவது ஒரு சம்திங் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு ஃபேஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் யூ ஹேவ் டு டூ சம்திங். சரியா? டு ஓவர்கம் ஃப்ரம் தட் ப்ராப்ளம். இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு ஈக்லிபிரியம். நம்ம நிறைய ஈக்லிபிரியத்தை கற்றுக்கணும்பா, ஈக்லிபிரியத்தையே கற்றுக்கணும், ஈக்லிபிரியத்தை கற்றுக்கணும் கற்றுக்கணும். சரியா? ஓகே. ஸோ ஒரு ஈக்லிபிரியத்துக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வரும். சரியா? கான்சன்ட்ரேஷனில் பிரச்சனை யாராவது கொடுக்கலாம், ப்ரெஷரில் பிரச்சனை கொடுக்கலாம். சரியா? டெம்பரேச்சரில் பிரச்சனை கொடுக்கலாம், ஒரு கேட்டலிஸ்ட்டை தூக்கி உள்ளே போடலாம். சரியா? அப்புறம் ஒரு இன்னர்ட் கேஸை ஆட் பண்ணி அதுக்கு பிரச்சனை கொடுக்குறதா நினைக்கலாம். சரியா? இப்படியெல்லாம் கொடுத்தா இதை எப்படி அது டேக்கிள் பண்ணுது அப்படின்னு Le-chatelier அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு ஒரு பிரின்சிபலை சொல்கிறாரு. தட் இஸ் Le-chatelier பிரின்சிபல். Le-chatelier பிரின்சிபல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்லிபிரியத்தின் மேலே நீங்கள் எந்த பிரச்சனையை கொடுத்தாலும் அந்த ஈக்லிபிரியம் அந்த பிரச்சனையை சரி செய்கிற டைரெக்ஷனை நோக்கி மூவ் பண்ணிக்கும். ஏன்னா ஈக்லிபிரியம் இஸ் ஃப்ளெக்சிபிள் டுவர்ட்ஸ் எனி டைரெக்ஷன், எய்தர் டுவர்ட்ஸ் ஃபார்வர்ட் ஆர் டுவர்ட்ஸ் பேக்வர்ட். நம்மளும் அப்படி தான் இருக்கணும். அப்படியே ரிஜிடாக நான் எப்படி தான் அப்படின்னு பிடிவாதம் இருக்கக்கூடாது. சரியா? அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண கற்றுக்கணும். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணி. சரியா? ரியாக்ட் பண்ணக்கூட
ரியாக்டும் பண்ண தேவையில்லை, ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ரியாக்ட் பண்ணி ஒன்று கத்தக்கூடாது, ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஈக்குலிபிரியம் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, டுவர்ட்ஸ் ஃபார்வேர்டுக்கு மூவ் ஆகுது, இல்லை பேக்வேர்டுக்கு மூவ் ஆகுது. அப்படி மூவ் பண்ணுறது மூலமாக வந்த பிரச்சனையை சரி பண்ணுது. சரியா? ஆனாலும் ஈக்குலிபிரியத்தால் சரி பண்ண முடியாத ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. அது என்ன பிரச்சனைனா டெம்பரேச்சர். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டெம்பரேச்சர் இஸ் த ஒன்லி வில்லன் டு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டு. அதே தான், டெம்பரேச்சர் இஸ் த ஒன்லி வில்லன் டு ஈக்குலிபிரியம். ஈக்குலிபிரியம் வந்து டெம்பரேச்சர்னால கண்டினியூவாக பாதிக்கப்படும், திரும்பி வராது. அதனால் ஈக்குலிபிரியமே பாதிக்கப்படும். ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூவும் அழிஞ்சு போயிடும். சரியா? அதனால தான் டெம்பரேச்சரை வச்சுக்கிட்டு ஈக்குலிபிரியம் பயங்கரமாக பாதிக்கப்படுது. அதை தான் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாது, அதுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னார், எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது. தட் இஸ் வேண்ட் ஆஃப் ஈக்குவேஷன். வேண்ட் ஆஃப் ஈக்குவேஷன். சரியா? d by dt of ln kp is equal to delta h naught by rt square. This is Van't-Hoff's equation. It is now in differential form. அதை இன்டகிரேட் பண்ணி அப்புறம் நான் ஃபைனலாக கொண்டு வந்தோம் அப்படின்னா log k2, டூ டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் log k2 by k1 is equal to delta h naught by 2.303 into r t2 minus t1 by t1 t2. இதுதான் Van't-Hoff's equation. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா if delta h naught is equal to 0, then k1 is equal to k2. If delta h naught is positive, positive means what? Endothermic. If it is positive, okay, positive என்ன ஆகும்? இந்த டேர்ம் ஃபுல்லாக இது பாசிட்டிவ். சரியா? பாசிட்டிவ்னா என்ன ஆகும்? அப்போ இனிஷியல் டெம்பரேச்சரை விட ஃபைனல் டெம்பரேச்சர் அதிகம். அப்போ இது மைனஸ் இது பாசிட்டிவ், இந்த டேர்ம் ஃபுல்லாக பாசிட்டிவ். அந்த டேர்ம் ஃபுல்லாக பாசிட்டிவ்னா log k2 is greater than log k1 அப்படின்னு வந்துடும். ஏன்னா பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ இல்லை, அப்படி கேன்சல். அப்போ k2 is greater than k1 வந்துடும். டூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சரில் டூ டிஃப்ரெண்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இருக்கும் இல்லையா, அதை வச்சு சொல்கிறேன். இஃப் டெல்டா ஹெச் நாட் இஸ் நெகட்டிவ், தட் இஸ் எக்ஸோதெர்மிக், தென் அதே மாதிரி k1 is greater than k2. எல்லாமே Van't-Hoff ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம் அந்த பாயிண்ட். ஓகேவா? அப்போ டெம்பரேச்சர் இஸ் த ஒன்லி வில்லன் டு ஈக்குலிபிரியம். சரியா? ஈக்குலிபிரியம் வந்தால், டெம்பரேச்சர் வந்தாலும் ஈக்குலிபிரியம் பாதிக்கப்படும். பட் கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? கேட்டலிஸ்டால் பெரிய பாதிப்பு இல்லை. கேட்டலிஸ்ட் ஈக்குலிபிரியத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்? சரியா? உன் கூடவே இருப்பான், உன்னை தட்டி கொடுப்பான், பாராட்டுவான். சரியா? உன் லைஃப்பில் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். சரியா? அதே தான் கேட்டலிஸ்ட்டை பண்ணுது. கேட்டலிஸ்ட் என்ன பண்ணுது? ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆக்ட் பண்ணி ஈக்குலிபிரியத்தை வந்து சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இட் ஹெல்ப்ஸ் டு அட்டைன் தி ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஏர்லியர். இட் ஹெல்ப்ஸ் டு அட்டைன் தி ஈக்குலிபிரியம் கண்டிஷன் ஏர்லியர். தட்ஸ் ஆல். கேட்டலிஸ்ட் இல்லாதப்போ ஒரு ½ அன் ஹவரில் ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு அது அந்த ஈக்குலிபிரியம் அந்த ரியாக்ஷன் வருதுன்னா, கேட்டலிஸ்ட் இருந்தால் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே வந்துடும். அதுதான் கேட்டலிஸ்ட் பண்ணுற வேலை. சரியா? ஓகே, அதான் விஷயம். ரைட். அப்புறம் ஈக்குலிபிரியத்தில் கேட்டலிஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பேக்வேர்ட் ரெண்டையும் ஈக்குவலாக அஃபெக்ட் பண்ணி ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சீக்கிரமாக அட்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? ரைட். இன்னொரு கேஸை ஆட் பண்ணிங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டோடைய வேல்யூ என்னாகும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், ஒன்றும் ஆகாது. ஓகேவா? அப்போ ஈக்குலிபிரியத்தை அது அஃபெக்டும் பண்ணாது, ஏதோ ஒரு பக்கம் மூவ் ஆகிக்கும். ஆனால் டெம்பரேச்சர் மட்டும்தான் ஈக்குலிபிரியத்தை வந்து அழிக்குது வெளில. சரியா? கான்சன்ட்ரேஷன் என்ன பண்ணும்? சரியா? கான்சன்ட்ரேஷன், நீங்கள் ரியாக்டன்ட்டுடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது ஃபார்வேர்டுக்கு மூவ் ஆகும். ஃபார்வேர்டுக்கு மூவ் ஆகி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ அழியாமல் பார்த்துக்கும். ப்ராடக்டுடைய கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அது பேக்வேர்டுக்கு மூவ் ஆகி ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூவை அழியாமல் பார்த்துக்கும். ஓகேவா? ரைட். சரி. ப்ரெஷர் என்ன பண்ணோம்? நமக்கு தெரியும், ப்ரெஷரும் வால்யூமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? ஓகே. H2 plus I2 reversibly gives 2HI. இந்த ஈக்குலிபிரியத்தில் பார்த்தீங்கன்னா 2 moles of reactants have formed 2 moles of products. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ வால்யூமில் எந்த சேஞ்சும் நடக்கலை. டூரிங் த ஈக்குலிபிரியம் there is no change in the volume. அப்போ வால்யூமில் சேஞ்ச் இல்லைனா ப்ரெஷர்லையும் சேஞ்ச் இல்லை. அப்போ ப்ரெஷர் ஹேஸ் நோ எஃபெக்ட். டெல்டா என்ஜி 0வாக இருந்தால் அந்த கேஸில் ப்ரெஷர்னால் எந்த எஃபெக்டும் வராது. எப்போ டெல்டா என்ஜி 0, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்டும் ரியாக்டன்ட்டும் ஈக்குவலாக இருந்தால். ஓகேவா? ஓகே, ரைட். அப்போ ப்ரெஷரை நீங்கள் என்ன பண்ணால் ஈக்குலிபிரியம் எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெஷரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, இஃப் ப்ரெஷர் இஸ் இன்க்ரீஸ்டு தென் it will move to, the equilibrium will move to volume decrease ஆகிற சைடு, volume decreased side.
அதே இஃப் ப்ரெஷர் இஸ் டிக்ரீஸ்டு, ப்ரெஷரை டிக்ரீஸ்டு பண்ணிங்கன்னா தென் த ஈக்லிபிரியம் வில் மூவ் டு வால்யூம் இன்க்ரீஸ்டு சைட், அந்த சைடுக்கு மூவ் ஆகி. அப்போ ப்ரெஷரை நீங்கள் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல அது இன்க்ரீஸ் பண்ணால் வால்யூம் டிக்ரீஸ் ஆகிற சைடுக்கு மூவ் ஆகும், டிக்ரீஸ் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிற சைடுக்கு மூவ் ஆகி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். வேறு ஒன்றும் ஆகாது. ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வேல்யூ மாறாமல் பார்த்துக்கும். கான்சன்ட்ரேஷன் பண்ணாலும் அதே தான். இன்க்ரீஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணால் ஃபார்வர்டுக்கு மூவ் ஆகி கேசி வேல்யூ மாறாது. அப்புறம் ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணால் பேக்வேர்டுக்கு மூவ் ஆகி கேசி வேல்யூ மாறாது. ஓகேவா? ஓகே, ரைட். டெம்பரேச்சர் தான் ஒன்லி வில்லன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? அப்போ டெம்பரேச்சரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சைடுக்கு மூவ் ஆகி ஃபார்வேர்டோ இல்லை பேக்வேர்டோ மட்டும் நடந்து கேசி வேல்யூ அழிஞ்சு போயிடும். சரியா? அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சரை வாங்குகிற டைரெக்ஷன், ஹீட்டை வாங்குகிற டைரெக்ஷன் எண்டோ சைடுக்கு மூவ் ஆகும். டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா கூல் பண்ணிங்கன்னா ஹீட் வெளியே போகும். ஹீட் வெளியே போனால் ஹீட் இஸ் ரிலீஸ்டு, அப்போ எக்ஸோதெர்மிக், அப்போ எக்ஸோ டைரெக்ஷனுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? அப்போ இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் தி எண்டோதெர்மிக் சைட், டிக்ரீஸ் இன் டெம்பரேச்சர் மூவ்ஸ் தி ஈக்லிபிரியம் டுவர்ட்ஸ் எக்ஸோதெர்மிக் சைட். தட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஏதாச்சும் ஒரு சைடு மூவ் ஆகி இன்னொரு சைடு நடக்காமையே போயிடும். அப்போ கண்டிப்பாக அட்ஜஸ்ட் ஆகாமல் கேசி வேல்யூ அழிஞ்சு போயிடும் டெம்பரேச்சர் கேஸில். ஓகேவா? ரைட். இன்னர்ட் கேஸ் ஆட் பண்ணிங்கன்னா இன்னர்ட் கேஸை ரெண்டு விதமாக ஆட் பண்ணலாம். சரியா? அட் கான்ஸ்டன்ட் வால்யூமில் ஆட் பண்ணிங்கன்னா no effect on the equilibrium. ஓகேவா? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஆட் பண்ணிங்கன்னா, சரியா? கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னர்ட் கேஸ் ஆட் பண்ணும்போது ஓகேவா எங்கே நடக்கும்? இஃப் NP இஸ் கிரேட்டர் தென் NR அப்படின்னா ஃபார்வேர்டுக்கு மூவ் ஆகும். அந்த ரியாக்ஷனில் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் தி ப்ராடக்ட் ரியாக்டரோட அதிகமாக இருந்தால் ஃபார்வேர்டுக்கு மூவ் ஆகும். இஃப் NP இஸ் லெஸ் தென் NR இருந்தால் பேக்வேர்டுக்கு மூவ் ஆகி கேசி கேபி வேல்யூ மாறாமல் பார்த்துக்கும். பட் ஏதாச்சும் ஒரு சைடு மூவ் ஆகி அட்ஜஸ்ட் பண்ணுது. அப்போ இன்னர்ட் கேஸ்னால கேசி கேபி வேல்யூவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஈக்லிபிரியம் ஏதோ ஒரு சைடு மூவ் ஆகி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. சரியா? ஆனால் டெம்பரேச்சர் கேஸில் மட்டும் மூவ் ஆகாது. ஏன்னா டெம்பரேச்சர் கேஸில் உனக்கு KC is equal to KF/KR. இதில் ஏதாச்சும் ஒன்று மட்டும் மாறும். மேலே இருக்கிறது இல்லை கீழே இருக்கிறது ஏதாச்சும் ஒன்று மாறி கேசி வேல்யூ அழிஞ்சு போயிடும். ஸோ டெம்பரேச்சர் இஸ் த ஒன்லி வில்லன் டு ஈக்லிபிரியம். ஓகேவா? ஸோ ஹாட் டாபிக்ஸை ரொம்ப ஹாட்டாக ஷார்ட் டைமில் ஸ்வீட்டாக முடிச்சிருக்கோம். கான்செப்ட் அப்படியே ஓவர்வியூ பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணி இயர் கொஷின்ஸை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது. வரும் அடிக்கிறீங்க, முடிக்கிறீங்க. பாய். தேங்க்யூ.